Afternoon, sir. Good afternoon. Good afternoon, Sindhija. Good afternoon, Pavitra. Good afternoon. Good afternoon, sir. Yes. All right. Let's get started. Agenda ரொம்ப சிம்பிள் தான். எல்லா கண்டிஷன்ஸும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நம்ம மல்டிபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பேசுனதும் பண்ண போறோம். லுக் அட் திஸ். Okay. Here you go. Here you go. Okay. Mouse is troubling me once again. Okay, sir. There is a bend in the road ahead. எனக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் சொல்லணும் இல்ல Their pronoun, வருமா their proportion, okay we'll do this. There is a bend in the road ahead. Okay, you can tell me whatever you know very easy சொல்றதுன்னா சொல்லிடுங்க first. is verb, Okay, main verb, main verb. article or determiner. Okay, In proportion, okay, the article, their போட்டிருக்கீங்க sir. The article. Road is noun, sir. okay, Ahead is adjective. Ahead, okay. road ahead. யோசிக்கலாம் சிந்திச்சா அஹெட் என்னவா இருக்கலாம் Sir, ahead வந்து adverb sir. ஸோ அட்வர்ப் வந்து என்னெல்லாம் பண்ணுவது அது வந்து ஒரு verb இல்ல adjective இல்லைன்னா adverb. அது வரும் இது இல்லாம வேற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அட்வர்புக்கு அதான் டைம் Time. சார். ஆன்சர் பண்ணணும் வென் ஆன்சர் பண்ணணும் How, வேர் ஆன்சர் பண்ணணும் ரைட் how, எஸ் சார். ஓகே வேற ஏதாவது இருக்கா ஆன்சர் பண்றதுக்கு ஹவ் How. சார் ஹவ். அவங்க ஆன்சர் பண்ணணும் ரைட் இது இல்லாம இது வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணும் டிஸ்கிரைப் பண்ணும் அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணும் அட்ஜெக்டிவ் Adverb. டிஸ்கிரைப் பண்ணும் வெரி குட் இவ்வளவுதான் Hmm.
ஸோ பொதுவாக அது எண்ட் ஆகுறப்ப அட்வர்ப்ல நிறைய வார்த்தைக்கு வந்து எண்ட் ஆகும் பார்க்கலாம். இந்த ரோடு எந்த ரோடு? நமக்கு முன்னாடி உள்ள ரோடு. விச், வேர், எங்க ரோடு? நமக்கு முன்னாடி உள்ள ரோடு. இங்க சொல்லுங்க பவித்ரா, பெண்ட் என்ன வார்த்தை? Noun, sir. ஓகே, இது எப்படி சொல்றீங்க நவுன்னு? எனக்கு ரீசன் அவுட் பண்ண தெரியல, பட் நவுன் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் இருக்கு சார். I'm ஓகே not able to say it. ஓகே சிந்துஜா, நவுன் கரெக்டா? ஏன் நவுன் அப்படி? நவுன் கரெக்ட்னா ஏன்? ஏன்னா முன்னாடி ஆர்டிக்கல் இருக்கு சார். முன்னாடி ஆர்டிகல் இருக்கு. அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா ஒரு விஷயம். டெஃபினட்டா முன்னாடி ஆர்டிகல் இருக்கிறதுனால இது நவுன் வரும்னு மீனிங் வைஸ் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். தேர் வந்து என்னவா இருக்கும் சிந்துஜா? நீங்க எப்பயுமே சொல்லுவீங்க சார் அது எம்டி சப்ஜெக்ட்னு. பட் வந்து இந்த இடத்துல தேர்ட் வந்து நவுன் அண்ட் ப்ரொனவுனா இருக்குமா? இல்ல அது ஓகே, எனக்கு எம்டி சப்ஜெக்ட். இப்போ லுக் எம்டி அட் சப்ஜெக்ட். இது ரெண்டு தான் பார்க்கலாம். தெர் இஸ் எ பெண்ட். இப்போ வந்து எங்க அங்க அட்வர்பா சொல்ல மாதிரி. அதுவும் அட்வர்பா சொல்லலாம் சார். ஆமா. ஸோ எங்க இருக்கு? அங்க ஒரு பெண்ட் இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு. இந்த டம்மி சப்ஜெக்ட்ங்கிறதுனால அவங்க முன்னாடி சொன்ன ப்ரொனவுன் நம்ம ஓகே தான், நத்திங் பேட். பிகாஸ் ஆமா. இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, தேர் வெல் ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், எஸ் சார். இஸ் a shirt, she is a girl, he is a boy வந்துச்சா? ஸோ Okay. டெஃபினட் போடலாம், தப்பு இல்லை. ஃபங்க்ஷனலா அட்வர்ப் வரலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்க அட்வர்ப்னால இப்போ ப்ரொனவுன் இஸ் ஈவன் ஆப்ட். இப்போ பாருங்க, there is a bend in the road ahead. அட்வர்ப்ல ஆரம்பிச்சு அட்வர்ப்ல முடியலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. that is also fine. ஸோ இதுல வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ரொனவுனும் வரும், அட்வர்பும் வரும்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் இருந்தா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிப்ளைன்னு அர்த்தம். எஸ் சார். எஸ் சார். நம்ம வந்து தயங்க கூடாது. தயங்கினாலே நமக்கு ஷூரா இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரலாம், தப்பு கிடையாது. இங்கிலீஷை பொறுத்தவரை அது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம் வர்றது. இவங்களுக்கு வந்து இங்க ரோடுக்கு அப்புறம் அஹெட் அப்ஜெக்டிவா இருக்கும், ஏன்னா ரோடை டிஸ்கிரைப் பண்ணுதுங்கிற ஒரு நினைப்பு இருக்கலாம் உங்களுக்கு. ரோடு டிஸ்கிரைப் பண்ணுது, Yes. ரோடு எங்க போகுது, எந்த ரோடு, வேர் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வர்றதுனால அட்வர்ப் பெட்டர் ஆப்ஷன். அந்த தாட்ல தான் சார் நான் அப்ஜெக்டிவ் சொன்னேன். ரைட். அந்த அட்ஜெக்டிவ் ஜென்ரலா முடியாது. அப்படி அட்ஜெக்டிவ்ல ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் ரொம்ப ரேர். நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஒரு ஒரு அட்வர்ப்ல முடியும், அட்வர்ப்ல ஆரம்பிக்கும் நிறைய சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் அந்த ரோடை வச்சு சொன்னீங்க, மைட் நாட் பி த ரைட் ஆன்சர், பட் இது திஸ் இஸ் ஓகே. இப்போ நான் சிமிலரா ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். let her take care of this. Here you go. நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிங்க. She will bend down to pick up the coin. இப்போ சொல்லுங்க நீங்க. She, pronoun. Will, subjective verb. Supporting verb. Sorry, supporting verb. Bend, main verb. Down, proportion No. or adjective. No. சிந்துஜா, நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? பெண்ட். அட்வர்ப் சார். அட்வர்ப். எப்படி பெண்ட் பண்றாங்க? கீழே பெண்ட் பண்றாங்க. Oh, how? Okay. ஓகே. Okay. To, proportion. இல்லையே. Infinitive verb, sir. நீங்க எல்லாமே பார்க்கணுமே, ஏன் நீங்க பேக்வேர்டா பார்க்க மாட்டீங்க? நீங்க பின்னாடி உள்ளதெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லுது.
பிக் இருக்கு அதுக்கு அப்புறம் அப்ப டூ என்னவா இருக்கணும்? ஒன்னாதான் இருக்க முடியும் ஒரு இது. Yes. நோ செகண்ட் சான்சஸ் இந்த எக்ஸாம். Okay. Mm, அதுதான் verb. இந்த இன்ஃபினிட்டிவ் yeah. சொல்லுங்க பவித்ரா. Proportion. Proportion or adverb? Pick up point. Adverbs, sir. Adverb. Pick up. The article. Point, noun. வெரி குட். அந்த தடுமாற்றம் என்ன இருக்கு? ஓவர் த வீக்கெண்ட் வரணும் ரிவைஸ் பண்ணலையா? பண்ணேன் சார். ஒரு ஒன் டைம் தான் பண்ணேன். ஆஃப்டர் தட் ஐ டென்ட் கோ த்ரூ. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க. ஓகே சார். சாலிட்யூட்ல இது பண்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். Okay. என்ன கஷ்டமோ இந்த கஷ்டம்லாம் தீர்ந்துருவாங்க. ஸோ மெயினா பார்க்கணும் இந்த டூ வர்றதோ, இந்த பெண்டு வர்றதோ, இந்த பிக்குக்கு அப்புறம் ஒரு அப்போ, பெண்டுக்கு அப்புறம் ஒரு டவுனோ நீங்க வந்து யோசிச்சு இது பண்ணணும். இது ஓரளவு வந்துடும், ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். இது ஒன்றும் ஒரு கம்பஸ் சுத்திரம் கிடையாது. அட் த சேம் டைம் அந்த இதுலயே டச்ல இருந்துகிட்டே இருக்கும். True, true. இமர்சிவ் as I told you. ஏதாவது ஒரு நாளைக்கு half an hour ஏதாவது ஒன்று ஜாலியாக ஏதாவது கேட்கணும். இங்கிலீஷ்ல ஹை குவாலிட்டி இங்கிலீஷ்ல கேட்கணும். ஹை குவாலிட்டி இங்கிலீஷ்ல படிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க இது கிளாஸ்ல கத்துக்கிட்டதெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே சார். அது படிச்சமே எப்படி, அது மாதிரி அது பண்ணமே அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இன்னொன்று பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இதுல வந்து he, wore, tie to the party. He wore a tie to a party. ஓகே, நீங்க இதை சொல்லிடுங்க. He pronoun or main verb. Article. Tie, noun. To, preposition. The article. Party, noun. வெரி குட். ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். Now we can do one more. She will tie the laces of her shoes. Okay, she. Pronoun. Will, supportive verb. Supporting verb னே சொல்லலாம். Supporting verb. Tie, main verb. The article. Laces, noun. Of, preposition. Her, pronoun. Shoes, noun. இதெல்லாம் வந்து அது எல்லா விதியுமே இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்க அட்ஜெக்டிவ் வரும், டிட்டர்மினரா இருக்கலாம். ஆல்ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் ஓரலா சொல்லி பார்த்துடலாமா? இந்த பண்ணியாச்சா? பிக்க ஓரலா Yes, sir. சொல்லிடலாமா? Yes, ஸோ தட் யூ கேன் வி கேன் கவர் மோர்.
Look at Mm. this. There you go. அப்படியே இதை வச்சுட்டு சொல்லிடுங்க. அந்த ஒவ்வொரு வேர்டையும் வச்சு அப்படியே சொல்லிடுங்க. The The determiner, article. okay. Score Score. Noun. was Main verb. yeah. Article. I Noun. at Preposition. the Article. end. End of the match. End I'll say later, sir. Okay. Or Of preposition. the Article. match. Match. And adjective. Okay. Cynthia help பண்ணுங்க. End and match. எண்ட் அண்ட் மேட்ச் ரெண்டுமே நவுன்ஸ். ரெண்டுமே நான் இங்க பவித்ரா மேம் என்ன உங்களுக்கு இங்க My தரமாட்டேன். God. கிளீனா ப்ரொபோஷன் வந்தது, ஆர்டிகல் வந்துருச்சு. ஆர்டிகல் வந்தோடனே இது எண்டுன்னு சொல்லி வருது, திருப்பி ஆஃப் வருது, ஆமா. தேர்னு ஆர்டிகல் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. மேட்ச் தேக்கு அப்புறம் மேட்ச் ஒரே வார்த்தை நவுன் தான். அதே மாதிரி Yes. தேக்கு அப்புறம் எண்டு. அப்ப மேட்சை கொண்டு வந்துட்டு எண்டை கொண்டு வந்திருக்கலாமே. Correct. நவுன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு நவுன்ல? ஏன்னா அந்த ப்ராப்ளம் எண்டுன்னா த எண்டுன்னு போடுவாங்கல்ல மூவில. அதான் த எண்டுன்னா நவுன் தான். நவுன் அது ஆக்சுவலி மேட்ச் எண்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அந்த அது அப்ஜெக்டிவ் அந்த மாதிரி வருமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது சார். எண்டுன்னா வேர்புன்னு வந்திருந்தா கூட ஓகே. வேர்புன்னு அந்த தேல வந்து இப்ப பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் பவித்ரா மேம்? இதுக்கு என்ன அர்த்தம்? ரெஸ்ட். என்ன அர்த்தம்? டேக்கிங் ரெஸ்ட். ரைட். இதுக்கு என்ன அர்த்தம்? தி ரெஸ்ட். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க, சம்பந்தமே இல்ல. எஸ் சார். என்ன அர்த்தங்க? தி ரெஸ்ட் என்ன அர்த்தங்க? சிந்திச்சா தி ரெஸ்ட் என்ன அர்த்தம்? இஸ் a noun சார். தி ரெஸ்ட். தி ரெஸ்ட்னா ஓய்வு எடுப்பவர்களா சார்? இது ஓய்வு எடுக்கிறது. தி ரெஸ்ட் மீதமுள்ளவர்களா? இல்லையே, சம்பந்தமே இல்லாம இருக்குமே இதுக்கும் இருக்கும். தி ரெஸ்ட்னா பேலன்ஸ், மிச்சம். தி ரெஸ்ட் ஆஃப். ஓகே. அதான் சார் கேட்டேன், மீதமுள்ளதான்னு கேட்டேன். அவ்வளவுதான் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் அதான் சார் கேட்டேன், நான் மீதமுள்ளதான்னு கேட்டேன். நீங்க எனக்கு தெரியும், எனக்கு சரியா காதுல விடல, வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓய்வு எடுப்பவர்களான்னு கேட்டேன், அதுக்கப்புறம் இல்லன்னு சொன்னோன்னா மீதமுள்ளதான்னு கேட்டேன் சார். எஸ் தி ரெஸ்ட். இந்த தேன்னு போடுறப்ப வேற ஏதோ ஒரு மீனிங் மாறிடுது பாத்தீங்களா? எஸ் சார். எஸ் சார். சோ தி எண்ட். இப்ப பெருசா எண்டுங்கிறப்ப நமக்கு வந்து அந்த புக்ஸ்ல பார்த்து கண்டுபிடிக்கலாம். திஸ் குட் பி a verb or a noun. திஸ் குட் பி a verb or a noun. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை வச்சுதான் சொல்ல முடியும் இந்த verb or noun. So the end of the match. Little bit tougher இருந்தாலும் மேனேஜ் பண்ணிருக்கணும். இன்னும் 2-3 சென்டென்ஸ் கொடுக்கலாம். லெட்ஸ் சே திஸ். சார் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் சார். இப்போ சம்டைம்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல சொல்லுவீங்கல்ல சார், இப்போ ஒரு வேர்டு வந்து அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் மாறும், ஆனா மீனிங் மாறாது, எல்லா இடத்துலயும் ஒன்னா தான் இருக்கும். ஆனா சிலது மாறுமா? மீனிங் கேட்கிறேன். மீனிங் இல்ல, அது இங்கிலீஷுக்கே உள்ள ஒரு விஷயம். இது சம்மந்தமே இல்லாம இருக்குல்ல. இது வெவ்வேறு லாங்குவேஜ்ல இருந்து வந்து இங்கிலீஷ்ல போய் உட்கார்ந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அப்படி. இப்ப ரெஸ்யூம்ங்கிறது ஒரிஜினல் இங்கிலீஷ், பட் ரெஸ்யூமேங்கிறது பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து வந்தது. ரைட். மேல ஒரு போர்டு இது போட்டுக்கோங்க, பாத்துருக்கீங்களா? இந்த ரெஸ்யூமேன்னு படிக்கணும், ஆனா வேற லாங்குவேஜ் பிரெஞ்சுல இருந்து இங்கிலீஷ்க்கு வந்து குடியேறிடுச்சு. ஸோ இந்த ரெஸ்யூமே பயோடேட்டாங்கிற ஒரு வார்த்தைக்கு பதில் இது. இந்த ரெஸ்யூம்ங்கிறது ரெஸ்யூம்னு படிக்கணும், ஸ்டார்ட் அகெயின். ஸோ எதுக்குமே நம்ம வந்து கான்கிரீட்டா இந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த பொசிஷனை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையையும் எவ்ரி வேர்ட் இன் தி சென்டென்ஸ் யூ ஷுட் நோ தி பொசிஷன் வேர் இட் இஸ் சிட்டிங். இப்ப பவித்ரா மேம்க்கு எங்க ப்ராப்ளம் வந்தது பாத்தீங்களா? ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் ஃப்ரேஸ் வரும். அதே மாதிரி ஆஃப்ங்கிற ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம்
த மேட்ச்னா அருமையா வந்துருக்கு பாருங்க நவுன் ஃப்ரேஸ். இந்த பொசிஷன், இந்த பேட்டர்னை, இந்த ஸ்ட்ரக்சரை ரெகனைஸ் பண்ணிட்டாலே போதும், தப்பு பண்ணாம பண்ணிடலாம். ஓகே. சிந்துஜா, இப்ப உங்களோட கொஸ்டின் வந்து என்னன்னா, கான்செப்சுவலா ஏதோ ஒரு அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நவுன் ஃப்ரேஸ் பின்னாடி வருது, அதுக்கு முன்னாடி ப்ரெப் வருது. ஆனா இதுல எக்ஸெப்ஷன் வரலாம், நிறைய எக்ஸெப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் ஒரு ரூல்ஸை விட எக்ஸெப்ஷன் தான் அதிகம். ஓகே சார். அதனாலயே ரொம்ப இப்ப இங்கேருந்து ஒரு லாங்குவேஜ் கிரீக்ல இருந்து வருது, இது பிரெஞ்சுல இருந்து வருது. கிரீக்ல இருந்து வந்து இங்கிலீஷ்ல செட்டில் ஆகிறப்ப இது ரெஸ்யூம்ங்கிறாங்க. இதே பிரெஞ்சுல இருந்து வர்றப்ப இந்த இந்த இடத்துல ஒரு அப்போஸ்ட்ரோஃபி இருக்கான்னு பார்க்கணும் நீங்க. அது இல்லாமலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப வந்து அது இல்லாம யூஸ் பண்றது தப்பானா தப்பு தான். ஆனா அந்த தப்பை பெருசா கண்டுக்க மாட்டாங்க யாரும். அப்ப என்ன ஆகும், நிறைய பேர் இந்தியால இதையும் ரெஸ்யூம்பாங்க, இதையும் ரெஸ்யூம்பாங்க. இந்த அப்போஸ்ட்ரோஃபி இருக்கிறதே மறந்துடுவாங்க. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி போட்டாலும் ரெஸ்யூம்னே படிப்பாங்க. அப்ப எஸ் சார். எஸ். தப்பு நடக்கும். நீங்க அது முழுசா புரிஞ்சுக்கிட்டு பண்றப்ப மட்டும்தான் தப்பு இல்லாம போகும். ஓகே சார். ரூல் இல்லாம இருக்கிறதே இங்கிலீஷ்ல ஒரு ரூல். ரூல் இல்லாம இருக்கிறதே ஒரு ரூல். ஏன்னா அது உலகம் ஃபுல்லா அவங்க ஓடி போய் படையெடுத்து எல்லாரையும் அடிபணிய வச்சு அவங்கள்ட்ட இருந்து உள்ள பொருள் மட்டும் இல்ல, மொழியில இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ரைட். சோ இப்போ உள்ள வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவ்வளவு பணம் கொடிக்கிறதுக்கு காரணம் என்னங்க? ஒரு ஆமா காலத்துல சார். நம்ம கிட்ட உள்ளதுதான், முக்கியமா இந்தியால உள்ளதுதான் சார். எடுத்து போனதுதான் எல்லாமே. சோ எல்லாமே கோல்டு ரிசர்வ் இல்லைங்க. ஸோ எல்லாமே எடுத்துட்டு போனதுதான். அது என்னன்னா அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்லயும் இருக்கு. இப்ப பாக்குற இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸ் அவங்க பவித்ரா மேம் கொடுப்போம். லெட்ஸ் see how she does it. ஓகே. Okay, here you go. ஓரளவே சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. நீங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லிட்டே போகணும், போயிட்டே இருக்கணும். டர்ன் சொல்லிட்டே போகணும். Adjective, sir. இல்ல ஃபர்ஸ்ட் டர்ன்ல இருந்து ஆரம்பிங்க. Turn, adjective. Left adverb. ஏதோ ஆயிடுச்சு சிந்துஜா, நீங்க அப்படியே ஓரளவு சொல்லிட்டே வாங்க. எஸ் சார். verb, turn verb, Keep left going. adjective, turn verb, left adverb, at வந்து preposition, the article, next வந்து adjective, intersection, last வந்து noun சார். அவ்வளவுதான் முடிஞ்சது. சிந்துஜா மேம், எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் நினைச்சிட்டீங்களா? இப்ப என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சார்? டர்ன் லெஃப்ட் அட் தி நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் சப்ஜெக்ட் இல்லைங்க. இங்க சப்ஜெக்டா இருந்தா என்னவா இருக்கணும்? யூ டர்ன் லெஃப்ட் அட் தி நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்களா? என்ன என்ன கேக்குறீங்களா சார்? இல்ல அவங்களதான் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஓகே ஓகே. எஸ் சார். ஓகே, அடுத்தது ஒரு இது கொடுப்போம். டர்ன்ங்கிறது அந்த verb அந்த தாட்லயே போல எனக்கு. இன்செக்ஷன்ங்கிறது இப்ப பாருங்க. இப்ப அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நீங்க கண்ட்ராக்ட் பண்றது எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே சொல்லுங்க பவித்ரா. அப்படியே வரிசையை சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா பண்ணலாம். ஓகே. இட் இஸ் ஸ்ப்ளிட் பண்ணி தானே சார் சொல்லணும். இட் இஸ் அத எக்ஸ்பேண்ட் பண்றது கண்ட்ராக்ஷன். it pronoun is main verb. Your pronoun turn main verb. எங்கேயோ இடிக்குதே. No turn. நீங்க ஃபுல்லா கேப்சர் பண்றீங்களோன்னு தோணுது, அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு தோணுது. நம்ம பண்ணிடலாம். அவர் பேக்ல எல்லாம் ஒர்க் பண்ண சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி நினைக்கிறேன். லோ ஹேங்கிங் ஃப்ரூட்னு சொன்னாரு, உடனே பறிச்சு தூக்கி போட்டு போயிட்டே Yes sir. Okay, I'll come from the beginning. It preposition, sorry, pronoun ஓகே, is main verb. வெரி குட். Your pronoun. ப்ரொனவுன் சொல்ல நீங்க ஃபங்க்ஷனலாவே பேசலாமே. அது ப்ரொனவுனை விட பாருங்க, ஒரு டிட்டர்மினரா இருக்கலாம், ஒரு அட்ஜெக்டிவா இருக்கலாம்.
ஒரு ப்ரொனவுன். ஓகே அப்படி சொல்றப்ப என்ன ஆகும்னா அடுத்த வார்த்தையை கவர் பண்ணி நீங்க பதில் பேசுவீங்க. புரியுதுங்களா? நீங்க ஓகே 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 ப்ரொனவுன் பேசுறப்ப அடுத்த வார்த்தையை யோசிக்கலன்னு தெரியுது பாருங்க. நீங்க ஓகே இத அட்ஜெக்டிவ் இருக்குல்ல சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அப்பாடான்னு இருக்கும். இவங்க டேர்னை பார்த்திருக்காங்க அதனால அப்படி தோணுது அப்படின்னு. இல்லைங்களா? இல்லைன்னா எஸ் நீங்க டேர்ன்லையும் தடுமாற வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் பண்ணணும். லாஸ்ட் டைம் தடுமாறணும் டேர்ன்ல. ஓகே இவர் வந்து நீங்க ப்ரொனவுனை மட்டுமே யோசிக்க வேண்டாம். நான் ஓகே சொல்றேன். ஒரு டிட்டர்மைன்னு சொல்லுங்க, அட்ஜெக்டிவ் கூட சொல்லுங்க. டிட்டர்மைன்னு சொல்லுங்க. அப்படி சொல்றப்ப என்னன்னா நீங்க அடுத்த வேர்டை நீங்க யோசிச்சிருக்கீங்க, ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே ஆரம்பிங்க திருப்பி ஆரம்பிங்க. ஒண்ணும் இல்லை, யூ ஆர் கோயிங் டு பி ஆல்ரைட், யூ ஆர் கோயிங் டு டு கிரேட். நீங்க ஜஸ்ட் ஆரம்பிங்க. ஈட். ஓகே இட் pronoun is main verb, your adjective, turn noun, வெரி குட். to pick வந்து infinitive verb. இன்ஃபினிட்டிவ் வெர்ப். வெரி குட். ஓகே article, movie, noun. வந்துருச்சு. அந்த தடுமாற்றம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த முழுசா நீங்க பார்க்கலங்கிறது தான். இதுக்கு முன்னாடி டேர்ன் வந்து வேர்பா இருக்குங்கிறதுனால அடுத்ததும் வேர்பா இருக்குங்கிற அவசியம் இல்லை. Okay. ஆல்ரைட். தெரியும். ஸோ எனக்கு மறுபடியும் அந்த டேர்ன் லெஃப்ட் அதை ஒரு தடவை சொல்லிடுங்க சார். லைக் டேர்ன் இஸ் verb, left is adverb, at proportion, வெரி the குட். article, வெரி குட். next adverb, எப்படி அட்வர்ப் வராது? இன்டர்செக்ஷனுக்கு வாங்க. இன்டர்செக்ஷன்ல இருந்து போங்க. பேக்வர்ட் noun, intersection is noun, நவுன் வரப்ப நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். அப்ப வந்து இது அட்ஜெக்டிவ். adjective. Okay. அட்ஜெக்டிவ்ல டிட்டர்மினரா இருக்கும். அவ்வளவுதான். அட்ஜெக்டிவ் நீங்க போடலாம், கிளீனா போட்டுடலாம். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்துருச்சு ஒரு 80% ஓகே. அந்த டாப் 20% தான் எப்பயுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம டெசிஷன் எடுக்கணும், பேக்வர்ட்ல ஒர்க் பண்ணணும். அதுல வந்து ஒரு இது இருக்கு. உங்களுக்கு Yes, sir. என்ன கான்ஃபிடன்ஸ் எப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே பண்ணிடலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல அத பின்னாடி இருந்து வர தெரியல, அந்த மைண்ட் அங்க போகவே மாட்டேங்குது. ரைட். அது ஒர்க் பேக்வர்ட்ஸ் இந்த கிட்ஸுக்கு சொன்னா உடனே கரெக்டா பேக்வர்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சரி ஒரு சார் சொல்ற நம்ம பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணலாம். இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுல வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் நீங்க பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. சிந்திச்சா நீங்க மைண்ட்ல எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. எஸ் சார். இப்ப பவித்ரா மேம் சொல்லுங்க. The article, state, I'm not sure, of proportion, the article, economy, noun, is supportive verb, worrying, main verb. ஓகே. இப்ப இதுல பாருங்க, இதுல நிறைய டெசிஷன் நம்ம எடுக்க பார்த்தா சிம்பிளா தெரிஞ்சது. சிம்பிளா ட்ரை பண்ண சொல்லுவோம் நம்ம, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுங்க. Yes, sir. The article, state noun of preposition. The article, economy noun is main verb. Worrying வந்து adjective, sir. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இதுல பாருங்க எங்கெல்லாம் நம்ம பவித்ரா மேம் இந்த ஆர்டிக்கல் வர்றப்பயே அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை தான் இருக்கு, அப்புறம் ப்ரெப்பர்லாம் வந்து வருதுன்னா இது ஸ்ட்ரைட்டா நவுன் தான். அதனாலதான் அவ்வளவு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு. சிந்திச்சா அவங்க ஆர்டிக்கல் சொன்ன உடனே நவுன் அடிக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க ஆர்டிக்கல் பாருங்க எக்கானமின்னு படிக்கணும். சிந்திச்சா எக்கானமி. Okay, sir. எக்கானமின்னு படிக்கணும். இப்போ வந்து இது இங்க ப்ரெப் இருக்கு. ஸோ ஆர்டிக்கல் நவுனு, ப்ரெப், ஆர்டிக்கல் நவுனு, இஸ். இப்ப பாருங்க அதோட ஸ்டேட்டஸ் எப்படிங்க? ஸ்டேட்டஸ் தான், ஸ்டேட்டஸ் ஆஃப் த எக்கானமி இஸ். அப்படியே அழகா ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் தான் அட்ஜெக்டிவ். அருமையா அட்ஜெக்டிவ் போட சொன்னாங்க அவங்க. வெர்ப்னு சொல்லிட்டு பட் எனக்கு அது எப்படி தோணுச்சுன்னா சார்,
verb அப்படிங்கிறது இப்போ is அப்படிங்கிறது சப்போர்ட்டிங் verb and worrying is a main verb அந்த மாதிரி தோணுச்சு. ஆனா இந்த சப்ஜெக்ட் வேற இல்ல. சப்ஜெக்ட் வந்து பாருங்க எப்படிப்பட்ட சப்ஜெக்ட்டுங்க. சப்ஜெக்ட் வந்து உயிரில்லாத ஒரு சப்ஜெக்ட். ஒரு ஸ்டேட்டோட எக்கானமி கவலைப்படுதுங்கிற மாதிரி ஆயிடுது. ஓகே ஸ்டேட்டஸ் கவலை அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சிந்துஜா சொல்றாங்க. அதுதான் கரெக்ட். இதோட பண்பை குறிக்குது. இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இந்த சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா இந்த நவுன் எக்கானமிங்கிற ஒரு நவுனை வச்சுட்டா அந்த அது அதோட நிலைமையை சொல்லுது. ஸோ the state of the economy is the state of the economy is fresh. The state of the economy is experienced. நீங்க பாருங்க இங்க adjective உட்காரும். இந்த ஒரிங்க தூக்கிட்டு நீங்க எல்லாம் அதை adjective. டிஸ்கிரைப் பண்ணுது. ஆமா இது adjective தான். இப்ப நீங்கன்னா worried worrying இந்த V4 எடுத்து போட்டீங்க. நீங்க V4 எடுத்து போடாம worried worrying worries இந்த இதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் 6th ஒரு ஒரி இருக்கும், ஒரு worrying இருக்கும். அதையும் தாண்டி 7th worrying worriedன்னு இருக்கும். அந்த 7th தான் சிந்துஜா பிக் பண்ணி போட்டாங்க. புரியுதுங்களா? அது இந்த வேர்ட் ஃபேமிலி நம்ம பேசுவோம் பாத்தீங்களா? நம்ம பேசிக்கிட்டு எப்பயுமே பேசுவோம். இப்ப நிறைய என்னோட வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னோட இப்போ உள்ள கிளாஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ண கிளாஸ்லயே பார்த்திருப்பீங்க. இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாத்தீங்களா? எஸ் சார். அது சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். அதுல உயிருள்ள சப்ஜெக்டா உயிரற்றதா இது எல்லாம் பார்த்துதான் நம்ம அது முடிவு பண்றோம். இப்ப சிந்துஜா அந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டா ஷி வுட் ஹவ் தாட் த்ரூ. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் சார்பில் ஈஸி இது எதுக்கு திருப்பி என்ன கேட்கிறேன் நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும் இந்த பிராக்டிஸ். அந்த பிறகு இந்த ஒரிஸ்லாம் வர்றப்ப லுக் அட் நம்பர் 6 ஆல்சோ ஒரிஸ் worrying. இதுதான் மைண்ட்ல ஓடணும். இது மைண்ட்ல ஓடணும். இப்ப சிந்துஜாவை பொறுத்தவரை இந்த இடத்துல அவங்க ஒரு மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவர் அடிக்கடி வேர்ட் ஃபேமிலி பத்தி சொல்றாரு. ஒரு பெரிய பிடிஎஃப் போட்டிருக்காரு. சிந்துஜா அந்த பிடிஎஃப் பார்த்திருக்கீங்களா? என்னோட பிடிஎஃப் எஸ் சார். வேர்ட் ஃபேமிலி ஒரு 300-400 பக்கம் பார்த்திருக்கேன் சார். எல்லாம் பார்த்தது இல்ல, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கேன் சார். நீங்க அது நீங்க முன்னாடியே அனுப்பி இருக்கீங்க சார். ரைட். ஒரிஸ் இங்க ஒரிஸ் வரப்ப இது ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு இல்லை. இது verb 5. இது புரிஞ்சுட்டு பவித்ரா மேம் இந்த இடம் நீங்க சுதாரிச்சுட்டா போதும். மைண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் த சைட்ல மைண்ட்ல வந்துட்டு போயிடும். இப்ப நம்ம இந்த மாதிரி படிக்கிறோம் இல்லைங்களா? பார்ட் ஆஃப் ஸ்பீச் படிக்கிறப்ப இது மைண்ட்ல வந்துட்டு போகும். இங்க பாருங்க ஒரிஸ் worrying. இங்க பாருங்க worrying. பாருங்க worried. I am very worried. I am worried about it. பாருங்க worryingly talk. இது ஒண்ணும் இல்லை. அது வந்து வேர்பை குவாலிஃபை பண்ற அட்வர்ப். அவ்வளவுதான். இது மைண்ட்ல வந்துட்டு போயிடும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய அளவுல பயன்படும். ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் எல்லா ஸ்கூல்ல எல்லா காலேஜ் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க சொல்றது காரணம் என்னன்னா இது ஃபுல்லா நம்மளால வந்து உள்வாங்கிக்க முடியுதா அப்படிங்கிறது தான். பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருந்தது பாத்தீங்களா? ஆனா ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தடுமாறமா இருந்தது. ஆர்டிகல் வருது, அதுக்கப்புறம் ஒரே வார்த்தை வருது, திருப்பி ஒரு ப்ரப்போசிஷன் வருது, அப்புறம் ஒரு ஆர்டிகல் வருது, அப்புறம் நவுன் தான் வரணும். இஸ் மெயின் வெர்பா, இஸ் சப்போர்ட்டிங் வெர்ப்னு சொன்னா worrying மெயின் வெர்ப். worrying மெயின் வெர்பா போடலாமா? இங்க அது சப்ஜெக்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுதா இல்ல மெயின் வெர்பா இருக்குதா? சப்ஜெக்டை தான் இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்பதான் அது பளிச்சுன்னு வந்து விழுது. ரைட். ஸோ இது சிந்துஜாவை பொறுத்தவரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரிவிஷன் தான். இல்ல சார், எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருக்கும் தான் சார். எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நான் யோசிச்சு தான் சொல்லுவேன், கண்டுபிடிக்கிறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவேன். ரைட். நீங்க என்ன இங்கிலீஷ்ல யார் பேசுறது கேட்டாலும், குறிப்பா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறதை கேட்டா உன்னிப்பா கவனிங்க. ஓகே சார். அவங்க வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எப்படி எல்லாம் விளையாடுறாங்கிறது அதுதான். அவ்வளவு கேரம் போர்டு சில பேர் கேரம் விளையாண்டு பார்த்துருக்கீங்கல்ல, கரெக்டா ஸ்லாட்ல போகும் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். டக்கு டக்கு அடிப்பாங்க சார். ஆமா ஆமா. எங்கேயோ பொசிஷன் பண்ணுவாங்க, அங்க போய் விடு. ஏன்னா அப்படி பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு தூரம். அதே மாதிரி தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லா வார்த்தையும் எல்லா லெவல்லையும் போட்டிருப்பாங்க.
ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை நீங்க லிசன் பண்றது ரொம்ப முக்கியம். எஸ் சார். இன்னைக்குள்ள எனக்கு அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கம்மியா தான் சார் இருக்கு. நான் ரொம்ப கம்மியா தான் அவங்க கிட்ட ஸ்கூல்ல ஏதாச்சும் பசங்கள்கிட்ட போறப்ப பேசினாதான் உண்டே தவிர, இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி பேசினாதான், மத்தபடி இல்ல. ஆனா வீடியோஸ் பார்ப்பேன் சார். அதுல வீடியோஸ் பார்த்தாங்க. நிறைய உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். எஸ் சார், எஸ் சார். இந்த டாப் 150 வீடியோஸ் மூவிஸ்ல உள்ள இதை எடுத்து பார்த்தாலே போதும் உங்களுக்கு வந்து. எஸ் சார், எஸ் சார். அந்த ஷார்ட்ஸ் நீங்க அனுப்புறது பார்ப்பேன் சார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த மாதிரி இதை பார்த்துட்டு கொண்டு வர்றது இப்ப பார்க்கலாம். பவித்ரா மேம் இதை அப்படியே சொல்லுங்க. நான் இதை எடுத்துட்டு போறேன். பிளாங்க் ஸ்கிரீன் கொண்டு வருவோம். அப்படியே குயிக்கா சொல்லிட்டே போகும். He pronoun, stated main verb. His pronoun, opinion, noun. Okay. On the matter. On proportion. The pronoun, matter, noun. Pronoun வருது. Sorry, the article, matter, noun. Oh, very good, very good, very good. So இந்த இடத்துல opinion is noun தானா சார்? இப்போ ஒப்பீனியன் வரப்ப இங்க டிட்டர்மினர், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ் எப்படி வேணா நீங்க சொல்லலாம். இப்படி நீங்க எல்லா பாசிபிலிட்டியும் சொல்றப்ப ஒப்பீனியனை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னு நான் வந்து அசியூம் பண்ணிடுவேன். வெரி குட். இப்போ அதை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. வெரி நைஸ், சூப்பர். தேங்க்யூ சார். Okay, here. இந்த வேர்ட் ஃபேமிலி மட்டும் மைண்ட்ல கொண்டு வரணும் நீங்க. ஓகே சார். இது சொல்லுங்க. Okay. The pronoun, whether noun, is main verb. Cool, adjective. Today, adverb. இத சொல்லுங்க. I'm not sure. Sir? சிந்திஜா ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நீங்க எனக்கு சொல்லுங்க. சார் ஒரே ஒரு இது மட்டும் சார். கூலுக்கு அப்புறம் டுடே வந்து நவுன் தானே சார்? இல்ல, கூல் டுடே, the weather is cool today. எப்ப இன்னைக்கு அட்வர்ப் தான். சூப்பரா சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. அட்ஜெக்டிவ் பக்கத்துலயும் அட்வர்ப் வரும். ஓகே வரும்ல. எஸ் சார், எஸ் சார். குவாலிஃபை பண்றப்போ வரும். அப்ப சம்டைம்ஸ் இது இந்த டுடே வந்து நவுன் குவாலிஃபை விட எப்பங்கிறதுக்கு வென் இருக்கு இல்லையா? ஆன்சர் பண்றது. ஓகே சார். ஆனா when, why, how, when ஆன்சர் பண்றது. ஓகே. அழகா கேப்சர் பண்ணிட்டாப்ல. முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொன்னோன்னே ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா பண்ணிட்டாப்ல. வெரி நைஸ். ஆனா இது கொஞ்சம் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட். Yes. ஓகே சார். Let verb, sir. Very good, very good. Keep moving. Okay. The article, soup, noun. Cool, adjective. Oh. Adverb. No. Adverb வரது. Noun, sir. No. அதை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாம் சொல்றீங்களே. சிந்திச்சா கேட்கலாம், அவங்களை கேட்கலாம். Let's verb, the article, soup, noun, cool. அதுக்கு வேற ஒரு வார்த்தை போடுங்க சிந்திச்சா. என்ன சார்? எனக்கு கூடாது. கூலுக்கு பதில் வேற ஏதாவது பாருங்க. let the soup cool. let him eat. Noun. verb sir. verb நான் அதான் நினைச்சேன். கூல் பண்றது verb தான். அந்த verb முதல்லயே வந்துருச்சுல சார். இது பாருங்க, இது வந்து காசிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவாங்க. லெட். இப்ப ஒண்ணும் இல்ல. இந்த லெட்ங்கிறது லெட்டர் போட்டு இப்ப நீங்க let him go before eating அப்படின்னே போங்க. அந்த இடத்துல வருதுன்னு வச்சு
பாக்கி எல்லாத்தையும் முடிங்க, நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ஹிம் இருக்குல்ல, ப்ரொனவுனா இருக்கா, இங்க ப்ரொனவுனுக்கு பதில் இந்த சூ போடுறோம், அவ்வளவுதான். ரைட்? ஹிம்முக்கு பதில் இங்க ப்ரொனவுனுக்கு பதில் ஒரு நவுன் இருக்கு. ரைட்? இங்க வந்து கூலுக்கு பதில் கோ இருக்கு. பிஃபோர் Go. ஈட்டிங். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க, நம்ம பேசுவோம் இதை பத்தி. Okay. Before is adverb, eating adjective. வருமா? எங்கேயோ தப்பாயிடுச்சு போட்டிருக்கேன். Before preposition. பிஃபோர் ப்ரொபோஷன் போடுங்க. இப்ப பாருங்க, லெட் தி ஸ்கூப் கூல் பிஃபோர், பாருங்க, பிஃபோர் வாக்கிங், அப்படி ஒரு இது போடுறேன். உங்களுக்கு கரெக்டா கொண்டு வரணுங்கிறதுக்காக பாக்குறேன் நானு. லெட் தி சூப் கூல் பிஃபோர், நான் எப்படி போடுறேன் பாருங்க. அப்படி ஒண்ணு போடுறேன். சிந்திச்சா இந்த ஈட்டிங் என்னவா இருக்குங்க? எஸ் சார் நவுனு. அதான் ஜெரண்ட் தான் நவுனு, நவுன் தான் ஜெரண்ட். வெரி குட். பிஃபோர் அப்ப என்னவா இருக்குங்க? நவுனா இருக்கா, பிஃபோர் என்னவா இருக்கு? ப்ரிபோஷன் தான் சார், ப்ரிபோஷன். அவ்வளவுதான். அவங்க ப்ரொபோஷன் ஃபிகர் அவுட் பண்ணாங்க. ப்ரொபோஷனுக்கு அப்புறம் நவுன் ஆர் நவுன் ஃப்ரெண்ட்ஸ்ல தான் வரும். Okay. இப்ப இது பாத்தீங்கன்னா என்ன சார் அன்னைக்கு ரெடியூஸ்டு கிளாஸ்ல பார்த்தோம்ல சார், இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அவ்வளவு. ஒயில வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கல்ல அது. இப்ப பாருங்க, பிஃபோர் லெட் தி சூப் கூல் டூரிங் ஈட்டிங். இப்ப பாருங்க, இப்படி டூரிங் போடுறாங்க, அது ப்ரொபோஷன். அந்த எஸ் சார். பிஃபோர் ஒரு ப்ரொபோஷனா இருக்கு. அவ்வளவு. Hmm. எகைன் இந்த பொசிஷன் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது, இந்த மாதிரி ஐஎன்ஜி எல்லாம் முடிகிறப்ப நம்ம அதை ஃபிகர் அவுட் பண்ணணும். இங்க பாருங்க, லெட் தி சூப், பாருங்க, சூப்பை கூல் பண்ண விடுங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் கூல் ஆகட்டும். பாருங்க, Hmm. குளிர் ஆகட்டும். இப்ப verb வருதா? verb தான் வேலை. இந்த சூப்பை கூல் பண்ண விடுங்க. Okay. இந்த விடுங்க தான் லெட். குளிர்ச்சி ஆகட்டும்னு சொல்ற verb தான் இந்த verb. இது வந்து காசிட்டிவ் verb சொல்லுவாங்க. காசிட்டிவ், ஒரு காஸ் பண்ணுது. இது மெயின் verb. let the let the soup cool before eating. நீங்க ஸ்லோ டவுன் பண்ணீங்க பவித்ரா மேம், டோன்ட் வரி. நீங்க வந்து நிறைய நான் கொடுக்கறது எல்லா பாசிபிலிட்டியோடையும் கொடுத்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியுமா? ஏன்னா நீங்க பேசிக்ஸ்ல இப்ப தரவா இருக்கீங்க. Yes, sir. Still need to be thorough. பொதுவாகவே லேர்னிங்கை பொறுத்தவரையிலும் முழுமையடைகிற வரலாம் அப்படித்தான் இருக்கும். பவித்ரா மேம் இதை ட்ரை பண்ணுங்க. This outfit has a cool vibe. Hmm. இதுக்கு His a noun. அர்த்தம் என்னன்னு புரியுதா? Yes, sir. His outfit has a cool vibe. Or நல்ல ஒரு வைப் கொடுக்குது. அவங்க அவுட்ஃபிட் வந்து ஒரு கூலான ஒரு வைப் கொடுக்குது அவங்களுக்கு. அவுட்ஃபிட்னா என்னங்க? Outfit is a dress costume that we wear for. வெரி குட். எனக்கு இப்ப சொல்லிடுங்க, கடகடன்னு சொல்லுங்க. Sir? Okay. His pronoun, outfit noun, ஓகே, has supporting verb. ஓகே. No, it's a verb, main verb. ஓகே, வெரி குட். Article, ஓகே, cool is adjective and vibe is noun. வெரி குட், வெரி குட். அப்படி கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? அருமையா பண்ணுது. இங்க கூல் வந்து வேர்பா இருக்குது, ரைட்? இங்க வந்து கூல் வந்து அட்ஜெக்டிவா இருக்குது. சூப்பர். இப்ப வைப் இது ஓரளவு உங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னும் வரல சார். Might be you should Hesitating. yeah, little bit more practice வந்தா வந்துரும். Okay, we'll do this. Yeah.
ஒன்று பண்ணிட்டு மிக்ஸ்டு கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் பார்த்துடலாம். பட் இது இன்னும் ஒரு லாஸ்ட் டைம் பவித்ரா மேம். I will push the claim. I pronoun, ஓகே will supporting verb, ஓகே watch main verb, the article, game noun, tonight adverb. சூப்பர் வந்துருச்சு, அவ்வளோதான். Go for it. 1 minute, I'm writing down. Yeah. Okay. He, pronoun or main verb, article, watch. ஒரு நிமிஷம் திருப்பி இன்னொரு வாட்டி. Sorry. He pronoun ஓகே or main verb, ஓகே article, watch noun, on preposition, his pronoun, wrist noun. சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். சுரிஜா, உங்களோட ஒரு இது வந்து அந்த மிக்சர் கண்டிஷன் ஓரளவு பார்த்தீங்களா? எஸ் சார், பார்த்தேன் சார். ஏதாவது ஒரு இதுக்கு வந்ததா, ஓரளவு கொண்டு வர முடிஞ்சுதா? புரிஞ்சுது சார். எனக்கு அன்னைக்கும் புரிஞ்சுது, பார்க்கும்போதும் புரிஞ்சுது சார். எனக்கு என்னன்னா, நம்ம தமிழ்ல பேசும்போது ரெண்டையும் ஒரே மாதிரி, நான் இப்ப இருப்பேன், இந்நேரம் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றதும் பிரசன்ட்ல சொல்லுவோம்ல சார். அதை தான் நான் 2 நாளா கேட்டுட்டு இருந்தேன். தமிழ்ல சொல்லும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கேன்னு. ஆனா எனக்கு புரிஞ்சுது சார் அது. ஓகே, எந்த சிச்சுவேஷன்ல சொல்றாங்கங்கிறது புரியுது. அவ்வளவுதான். அது கரெக்டா நீங்க சொல்ற அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. அந்த இங்கிலீஷ் வந்து தமிழ்ல அது பாதிப்பு ஏற்படுத்துது. ஆமா சார். அதுதான் இப்ப இந்நேரத்துக்கு நான் நல்லா படிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் டாக்டரா இருந்திருப்பேன் அப்படின்னும் சொல்லுவோம், இருப்பேன்னும் சொல்லுவோம். அதான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கேன்னா அந்த மீனிங் நம்ம தமிழ் மீனிங்ல தான் நான் கேட்டேன். அதை நான் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நான் வந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமா சார். எனக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் இந்நேரம் இப்ப இருந்திருந்தான்னாக்கா உன் வயசுல இருப்பான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா படத்துல. எஸ் சார், எஸ் சார். நிறைய ஒரு முக்கியமான சீன்லாம் சொல்லுவாங்க, அது ரொம்ப எமோஷனலானது. அப்புறம் ரொம்ப ஆமா ஆமா. பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்ஸ். எஸ் சார். அது பேசிக்கா மிக்ஸ்டு 2ல வரும். ம். மிக்ஸ்டு 1 மிக்ஸ்டு 2ல நீங்க பார்க்கலாம் அது. ஆமா, மிக்ஸ்டு 2. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பவித்ரா மேம், நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா? எல்லாத்தையும் பாத்தீங்களா? எது சொல்றீங்க சார்? மிக்ஸ்டு எல்லாம் பாத்தீங்களா? எஸ் சார், நான் பார்த்தேன் சார். நெக்ஸ்ட் டே நான் பார்த்தேன், திருப்பி நான் ரிவைஸ் பண்ணல. ஓகே. இப்ப நான் கொடுத்தாக்க ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? மிக்ஸ்டு 1 or 2 or மிக்ஸ்டு இல்ல 0 1 2 3 நீங்க I hope I will. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எஸ் சார். All right, here you go. இது இப்படி பார்க்கலாம். இந்த ஒரு இது ஏன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏரியால கஷ்டமா இருக்குன்னு சொன்னது. லுக் அட் திஸ். இது என்னவா இருக்கும்? 3 sir. Mixed 3. கரெக்டா சொல்லிடலாமா? சிந்திஜா, உங்களோட ஆன்சர் 3 mixed இல்ல 3. உங்களோட என்ன சார்? இது மிக்ஸ்டு தான் சார். மிக்ஸ்டு தான். ஓகே. மிக்ஸ்டு 3 தான். சாரி, மிக்ஸ்டு 2. மிக்ஸ்டு 2. ஓகே. 2 1 மிக்ஸ்டு 2 தான் சார். 2 தான் சார். ஓகே. இப்ப பாருங்க, ஒரே ஒரு விஷயம் இதுல வர்றது ரிசல்ட்னு சொன்னேன். இப்ப மிக்ஸ்டு 1ல ரிசல்ட் என்னவா இருக்கும்? என்ன மாதிரி ரிசல்ட் வரும்? பிரசன்ட்டா பாஸ்டா? பிரசன்ட் சார். சோ மிக்ஸ்டு 1ல would be போட்டு அட்ஜெக்டிவ் வரும் தானே சார் சொன்னீங்க. பிரசன்ட் ரிசல்ட் தானே சார் வரும். நவுங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், பாத்துக்கிட்டீங்க. மிக்ஸ்டு 2ல பாஸ்ட் ரிசல்ட், ரைட்டா? எஸ் சார், எஸ் சார். அதனால தான் இது மிக்ஸ்டு 2ன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க,
இதுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அதை. ஓகே. இப்ப சொல்லுங்க சிந்துஜா, என்ன நடக்குதுங்க? If you were not so careless, you would have avoided the accident yesterday. நீ கேர்லெஸ்ஸா இல்லாம இருந்திருந்தா நீ அவாய்ட் பண்ணிருக்கலாம். நேத்து அவாய்ட் பண்ணிருப்ப. இப்ப என்ன ஆச்சுங்க? ஆக்சிடென்ட் நடந்ததா நடக்கலையா? நடந்துட்டு. இப்ப பாருங்க, இத கண்டிஷனல் 3-ஆ மாத்துங்க. எஸ் சார். அதுக்கு இது பெர்ஃபெக்ட்டா பொருந்துமா? மாத்துங்க, எனக்கு மாத்தி சொல்லுங்க. If you had not நோ. been, sorry, you hadn't been, sir. இல்ல, எதுனாலும் ஓகே. எனக்கு இது ரொம்ப சிம்பிளா மாத்துங்க. Okay. Positive. Oh, பாசிட்டிவாவா? ஓகே. If you had, ஓகே, இதுதான் போதும். கேர்ஃபுல்னு மாத்தியாச்சு. ஓகே. If you had been careful, you would have avoided the accident external. இதை அப்படியே ரீட்டர்ன் பண்ணிக்கலாம்ல? அதை அப்படியே போட்டுக்கலாம் சார். ஆமா. இப்ப பாருங்க, நீங்க இந்த எஸ்டர்டே பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னு வச்சுங்க, அது ஒரு டயத்துல நடக்கிறது, நமக்கு தெரியும் நடந்துருச்சுன்னு. எஸ்டர்டேன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா அந்த எஸ்டர்டேன்னு போடுறது வந்து மிக்ஸ்டுக்கு தான் போடுவாங்க. இப்ப இதையே இன்னொரு இதை மாற்றலாமா? பவித்ரா, இதை பாருங்க, இது வந்து மிக்ஸ்டுன்னு போடுங்க. 1 2 எல்லாம் போட்டு ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த ப்ரெசன்ட் உள்ளதுக்கு போடுவாங்க, அதனால மிக்ஸ்டு 2ன்னு வரும் பாஸ்ட். இது கேர்லெஸ்ங்கிறத வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் பவித்ரா. இதே கேர்லெஸ் வச்சு ஒரு நிமிஷம், மவுஸ் ப்ராப்ளம் கொடுக்குது, ஒரே நிமிஷம். இப்ப அவங்க அதான் சொல்ல வந்தாங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல தான் சொல்ல வந்தாங்க. எஸ் சார். மேல உள்ளதை பார்த்து பாருங்க. If you had not been careless, very good. You would have met the accident. You would have not been careless. சொல்லுங்க, டபுள் நெகட்டிவ் போட்டீங்க. டபுள் நெகட்டிவ் போட்டு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. You would have met the accident, sir. இதே மாதிரி அவாய்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்க. You would have, yeah, you would have avoided the accident. Same then, sir. சிந்துஜாக்கு வந்த டவுட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? என்னன்னு, இது ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு, இது ஒண்ணும் பெருசா வித்தியாசம் இல்லை அப்படின்னு. தமிழ்ல சொல்லி பார்த்தா அப்படிதான் சார். அதனாலதான் சார் அன்னையில இருந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இத வந்து பாஸ்ட் ரிசல்ட். ஒரே நிமிஷம், இதை சொல்றேன், அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன், அது டெக்னிக்கல் வேர்டு. நீங்க வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது பாஸ்ட் ரிசல்ட். ஒரு பாஸ்ட் ரிசல்ட் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, பாஸ்ட் ரிசல்ட் தான். பாஸ்ட் ரிசல்ட் நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறது தான் பாஸ்ட் ரிசல்ட். இதுல வந்து பிரசன்ட் கண்டிஷன் மாதிரி இதை நோட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப பிரசன்ட் கண்டிஷன்ல புரியுதுங்களா? நம்ம இப்ப இந்த சமயத்துல இங்க இருந்துட்டு பேசணும். இப்பெல்லாம் நல்லா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கு. இது மாதிரி நேற்று கேர்ஃபுல்லா நீ இருந்தாக்கா, நீ கேர்ஃபுல்லா இருந்தாக்கா நேற்று நீ நிச்சயம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். நான் அவாய்ட் பண்ணாம விட்டுட்டேன். ஆனா இப்ப கேர்ஃபுல்லா இருக்க, ஆனா அப்ப இல்ல. இப்ப புரியுதுங்களா? பிரசன்ட் கண்டிஷன், பாஸ்ட் ரிசல்ட். இதே இது நம்ம கொண்டு வரணும். எதுக்கு மெயினா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, கண்டிஷன் பார்க்கணும். இப்ப எப்ப பேசுறோம் அப்படிங்கிறது இஃப் கிளாஸ்ல இருக்கு. இப்ப பேசுறோம், நேற்று எல்லாம் ஆக்சிடென்ட்லாம் ஆகி முடிஞ்சிருச்சு, தவிர்க்கக்கூடிய ஆக்சிடென்ட் தான், ஆனா தவிர்க்க முடியாம போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தாக்கா நம்ம அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அது.
இப்ப இருந்திருந்தான்னாக்கா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வருது, தமிழ்ல அது இருந்திருந்தாலும் அழகா வருது, இங்கிலீஷ்ல வரலன்னா இங்கிலீஷோட லிமிடேஷன். இது தமிழ்ல பிரச்சனை கிடையாது, இங்கிலீஷோட லிமிடேஷன். ஆனா அவங்க இந்த வேர்ட்ஸை வச்சு சமாளிச்சிடுறாங்க பாருங்க. இங்க பாருங்க, இஃப் யூ ஆர் நாட் சோ கேர்லெஸ்ன்னு சொல்லி இப்ப பிரசன்ட்ல உட்கார்ந்துட்டு ஒரு இமேஜினரி பாஸ்ட பாக்குறாங்க. புரியுதுங்களா பவித்ரா? பிரசன்ட்ல Yes, உட்கார்ந்து sir. இமேஜினரி பாஸ்ட பாக்குறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்த பரவாயில்ல, நேற்று ஆக்சிடென்ட் தவிர்த்துருக்கலாம். வந்து ஒண்ணு மட்டும் தப்பு பண்ணாம ஆன்சர் பண்ண 100க்கு 100 எடுத்திருப்பேன். போயிட்டுடா 99 தாண்டா எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப உட்கார்ந்து சொல்றாங்களா? அதனாலதான் இந்த இடத்துல அவங்க வார்த்தை ஜாலத்தினால சமாளிக்கிறாங்க. இது இந்த இடம் தான் பாஸ்ட் ரிசல்ட், பிரசன்ட் கண்டிஷன். பாஸ்ட் ரிசல்ட், பிரசன்ட். இதை அப்படியே இது ஒண்ணு போடுவோம். பிரசன்ட் ரிசல்ட் நல்லா பாத்துக்கோங்க. பாஸ்ட் கண்டிஷன் நீங்க வந்து ஒரு பெரிய இதுல வந்து எழுதுறப்ப யாராவது ஒருத்தவங்க படிக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கிறது தெரியணும். நம்ம சும்மா ஏனதானு படிச்சிட முடியாது. அது பெரிய சபையில வந்து அது காலவரி விட்டு நமக்கு. இப்ப பாருங்க, பிரசன்ட் ரிசல்ட் பாஸ்ட் கண்டிஷன் வந்து யூ ஆர் கோயிங் டு ஹேவ் மிக்ஸ்டு ஒன். நீங்க அந்த மிக்ஸ்ட பத்தி நீங்க அந்த நம்பரை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஐ வில் கிவ் யூ சம்திங் ஹியர். Here you go. Blank screenல இதுல இருந்து நம்ம போலாம். There you go. இப்ப சிந்துஜா இத கண்டிஷனல் 2 மாத்துங்க. Yes, sir. If I studied harder last year, எதா சார்? நீங்க இருங்க, கண்டிஷனல் 2. Conditional 2. Okay. If I studied harder last year. போட முடியாது, லாஸ்ட் இயர் போட முடியாது. லாஸ்ட் இயர் Okay. Okay, sir. ஏன் போட முடியாது? இமேஜினரியில இது. Yes, sir. Yes, sir. Yes, sir. புரியுது சார். இந்த இதுதான் நான் போட்டேன். இப்ப சொல்லுங்க. I would be a doctor now. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எதுக்கு மிக்ஸ்டு வருதுன்னு புரியுதுங்களா சிந்துஜா? Yes, மிக்ஸ்டு sir. வர்றது முக்கியமானது, அது இருந்தே ஆகணும். இப்ப பாருங்க, இது நீங்க 2ல இருந்து எடுத்து மிக்ஸ் பண்றீங்க. இது வந்து கண்டிஷனல் 2. Yes, sir. இது வந்து மிக்ஸ்டு 1. Yes, sir. ஓகே, இப்ப பாருங்க, ம். ரெண்டுமே இது ஃபுல்லாவே இமேஜினரி. இது Yes, ஃபுல்லாவே, sir. அதாவது நான் படிக்க போறேன்னா இன்கேஸ் நான் படிச்சேன்னா டாக்டர் ஆயிடுவேன். Yes, sir. அது சோ கண்டிஷனல் 2ல ஒரு அன்ரியல் இமேஜினரி வந்துருது. இங்க பாருங்க மிக்ஸ்டு. இதுல எவ்வளவு பெரிய ரெகுலேட் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ரெகுலேட் இருக்கு பாத்தீங்களா? Yes, sir. Yes, sir. போன வருஷம் நான் நல்லா படிச்சிருந்தா இப்ப நான் டாக்டர் ஆயிருப்பேன். நவுனை கட் பண்ணுங்க, அது இப்படியே டாக்டர்னே போடுங்க. நவுலாம் வேண்டாம், லாஸ்ட் இயர்லாம் வேண்டாம். நான் லாஸ்ட் இயர் நல்லா படிச்சிருந்தேன்னா பாருங்க, நான் சொன்ன பாத்தீங்களா அந்த வார்த்தை பாஸ்ட் கண்டிஷன். பாஸ்ட்ல கண்டிஷன் போடுறாங்களா? Present. என்ன கண்டிஷன் போடுறாங்க? நல்லா படிச்சிருந்தா ஒரு பாஸ்ட்ல ஒரு கண்டிஷனை போடுறாங்க பாருங்க. அது பிரசன்ட் ரிசல்ட்ல எது இருக்குமா? பிரசன்ட் ரிசல்ட் என்னவாங்க? அவங்க டாக்டரா இல்ல. நான் டாக்டரா இல்ல, ஆனா டாக்டரா இருப்பேன், டாக்டரா எஸ் சார், எஸ் சார் இருப்பேன். அப்படின்னு ஒரு பிரசன்ட் ரிசல்ட்ட பாஸ்ட் கண்டிஷன்ல போட்டு பிரசன்ட் ரிசல்ட்ட கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த பாஸ்ட் கண்டிஷன் நடக்கல, அதனால பிரசன்ட் ரிசல்ட் வரல. முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனா கண்டிஷன் 2 வந்து முடிஞ்ச விஷயம் கிடையாது. அது ஒரு இமேஜினரியா நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர்ல இமேஜினரியா திங்க் பண்ற ஒரு விஷயம். இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அது நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? இது இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இது எதுக்காக மிக்ஸ்டு வருதுன்னு? மிக்ஸ்டு ரெண்டுமே ரெகுலேட் தான், அது புரியுதுங்களா? எஸ் சார், எஸ் சார். ரெண்டுமே ரெகுலேட் தான். அப்படி பாக்குறப்ப கண்டிஷனல் 3க்கு ரொம்ப க்ளோஸா வரும்.
ஆமா சார். அதுதான் சார். அதுதான் நான் சொல்றேன். இது கூட கரெக்ட்டா வருது சார். கண்டிஷனல் 3க்கு தான் க்ளோஸா வருது. அதான் சொல்றேன். கண்டிஷனல் 3ல க்ளோஸ் இந்த கண்டிஷனல் 3 மாத்துறீங்களா? எஸ் சார். இத மாத்துங்க பாப்போம். If I had studied harder last year, I would have I would have லாஸ்ட் இயர் போடணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே, ஓகே. போடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே கட் பண்ணிக்கீங்க. அந்த இது டைம் தானே எல்லாமே. இந்த டைம் இங்க இங்க I would have been a doctor now. கட் பண்ணிக்கீங்க. ஓகே, now இல்ல. ஓகே. நீங்க போட்டாலும் தப்பு இல்ல. ஏன்னாக்கா 3க்கு வந்து அது சமாளிக்க 3 வந்து ரெகுலேட்டுங்கிறதுனால நீங்க போட்டாலும் அது மீனிங் கொடுக்கும். ஓகே சார். போட்டாலும் கொடுக்கும். பட் தேவையில்லை. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஐ வுட் ஹவ் பீன் a டாக்டர். இது சூப்பரான மிக்ஸ்டு 1 ரெகுலேட் தான், மிக்ஸ் 2 ரெகுலேட் தான், கண்டிஷனல் 3 ரெகுலேட் தான். எஸ் சார், எஸ் சார். கண்டிஷனல் 2 வந்து இமேஜினரி. எஸ் சார். ஸோ பவித்ரா மேம், உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரியுதா? நான் என்ன சொல்றேங்கிறது புரியுதா? எஸ் சார். சார் ஒரே ஒரு தடவை கண்டிஷனல் 3 மிக்ஸ் 1 மிக்ஸ் 2 இந்த எக்ஸாம்பிளுக்கு 3ஐயும் சொல்லிடுங்க சார். சாரி. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா? என்ன வேணும்? இல்ல இந்த எக்ஸாம்பிளுக்கே 3ஐயும் சொல்லி பார்க்கலாமான்னு கேக்குறேன் சார். கண்டிஷனல் 3 மிக்ஸ்டு 1 மிக்ஸ்டு 2 3ஐயுமே. 1 2 3. இப்ப மிக்ஸ்டுன்னு நம்ம சொல்றது, மிக்ஸ்டுங்கிறது ரிசல்ட், பிரசன்ட் ரிசல்ட். மொத்தமே இவ்வளவு 6 தானே? எஸ் சார். 6 தானே? இப்போ ஒண்ணு பார்க்கலாம். இப்ப எனக்கு சிந்திச்சா ஒரு இது ஓரல் இது. இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் ஐ பாஸ். ஓகே சார். இப்ப ஆரையும் சொல்ல முடியுமான்னு நீங்க பாருங்க. எஸ் சார், எஸ் சார். எஸ் சார். இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் ஐ பாஸ். சூப்பர். 1. If I work hard, I will pass. Very good. 2. If I worked hard, I would pass. 3. If I had worked hard, I would have passed. Very good. இப்போ சொல்லுங்க மிக்ஸ்டு 1 பிரசன்ட் கண்டிஷன். இப்போ பிரசன்ட் ரிசல்ட் வரணும். ஓகே. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்கிரீன்ல இருக்கும். ஸ்கிரீன்ல இருக்கு. என்ன சார்? ஸ்கிரீன்ல இருக்குது. இதுவா? நீங்க அதோட ஆன்சர் இருக்குது. இதே மாதிரி நீங்க சிமிலரா மாத்தணும். ஓகே சார். If I had worked hard லாஸ்ட் இயர் போடணுமா சார்? If I had worked hard. இப்போ நீங்க வந்து ஒரு இது போட்டுக்கலாமா? ஒரு அட்வர்பியல் ஃப்ரேஸ். If I had worked hard. Yeah, I would have worked harder last year. Present condition. லாஸ்ட் இயர் போட்டுக்கலாம். ஓகே. If I had worked harder last year, I would be pass now. I would be passing now. Passing now. பாசிங். எனக்கு அந்த இடத்துல பாசிங்கிறது அட்ஜெக்டிவா வச்சுங்க. பி வந்து மெயின் வெர்ப். அது புரியுது இல்லைங்களா? ஐ வுட் பி பாசிங். எஸ் சார். இப்போ மிக்ஸ்டு 2 சொல்லுங்க. மிக்ஸ்டு 2. If I had worked harder. If I had worked harder. அதுல எது தப்பு பண்றீங்களா? மிக்ஸ்டு 2 தானே சார்? மிக்ஸ் 2 கடைசி இது. பாஸ்ட் உங்களுக்கு வேண்டியது என்ன? பாஸ்ட் ரிசல்ட். Past result. Okay. Yeah. If I had worked harder, I would have. எதுக்கு ஹார்டரா வருது? Worked. Yeah. If I worked harder, I would have passed. I would have passed last year. நீங்க அது எப்படி வேணும்னு போட்டுக்கலாம். முடிஞ்சதா? I would have passed morning. அத பத்தி worry பண்ண வேணாம். இப்ப பாருங்க. If I work hard. ஒரே நிமிஷம். If I work, இது அப்படியே எழுதிக்கீங்க. I pass. If I work, I will pass.
If I work, I would pass. If I had work, would have passed. எனக்கு கரெக்டா அதை மட்டும் சொல்லணும், வேர்பை மட்டும் சொல்ல செஞ்சுச்சா ப்ரெசன்ட் ரிசல்ட், அடுத்தது பாஸ்ட் ரிசல்ட். என்ன சார் மிக்ஸ்டு ஒன்னா சார்? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் present result. Okay, if I had தான் சார், had worked. Had worked would be passing. இப்ப would be ஏன்னு போட்டாலும் தப்பு கிடையாதுங்க. would be a graduate. Okay. would be ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் வரப்போறது ஒரு அட்ஜெக்டிவா இருக்கலாம். நமக்கு வேண்டியது இது மெயின் verb, ரைட்? இப்போ would be passing now அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா இருக்குன்னா போட்டுக்கலாம். இங்க பாருங்க. Yes sir. சொல்லுங்க. இங்க worked. Yeah. அவ்வளவுதான். Worked அங்க would have passed. இங்க என்னன்னா இது எல்லாத்துலயும் மிக்ஸ்டு 1 and 2ல டைம் சொல்லணும். அந்த டைம் நம்ம இது Yes sir. அங்க now இங்க yesterday போடணும். அவ்வளவுதான். அது வந்து அது பிரசன்ட் ரிசல்ட்ங்கிறதுனால now பாஸ்ட் ரிசல்ட்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து எஸ்டர்டே லாஸ்ட் இயர் அப்படி போடுவோம். அவ்வளவுதான். எகைன் இது வந்து ரொம்ப டெலிகேட்டான விஷயம். அந்த ஒரு டைம் தான் அவ்வளோ எமோஷனை பேக் பண்ற ஒரு இது. நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல முக்கியமான சீன்ல மிக்சர் 1 and 2 யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா அந்த ஸ்டேட்டஸ் சொல்றது ரொம்ப அட்வான்ஸ்டு தான். நான் நிறைய வாட்டி சொல்லியே கொடுத்துருக்க மாட்டேன். சிந்திச்சா தெரிஞ்சாலும் நான் போன கிளாஸ்ல தான் சொல்லியே இருக்கேன் மிக்ஸ்டு இல்லைங்க. Yes sir. நான் பொதுவா அது சொல்ல மாட்டேன், ரொம்ப லேட்டா தான் வச்சுக்குவோம் அதுல. இருந்தாலும் அவங்க பயிற்றாக்கு ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. கஷ்டம்னாலும் ஒரு கஷ்டத்தோட கஷ்டமா போகட்டும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இது பண்ண இப்ப ஃபியூ மினிட்ஸ் என்ன பண்ணலாம்னா அந்த மிக்ஸ்டு 1 and 2 மட்டும், மிக்ஸ்டு 1 and 2 பாக்கியெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். அது கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வரலாம். லுக் அட் திஸ். இதை மீன் பண்ணலாம் எப்படின்னு. பிளாங்க் ஸ்கிரீன், லெட்ஸ் மீன் இட். பவித்ரா மேம் இதை படிங்க. If we had known about the traffic, we wouldn't be late now. இது என்னவா இருக்கும்? இங்க பாருங்க. டிராபிக் பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம லேட்டா இருந்திருக்க மாட்டோம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு லேட்டா இருந்திருக்க மாட்டோம். அப்ப என்ன பண்ணிருப்போம்னு சொல்றாங்க? டிராபிக் தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து ஃபாஸ்டா வந்திருப்போம். or else on timeல வந்திருப்போம். முன்னாடியே கிளம்பிருப்போம். யா ஓகே. ஆன் டைம் தான் வந்திருக்கலாம். இப்ப பாருங்க இதுல வந்து தெளிவா வந்து 0 1 2 3 இருக்க முடியாதுங்கிறது முக்கியம். ஏன்னா அவங்க கீவேர்டு எல்லாம் கொடுத்து ரெக்ரெட்டை தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பிரசன்ட் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரசன்ட் ரிசல்ட்னால என்னங்க? நெக்ஸ்ட் ஒன் மிக்ஸ்டு 1. அவ்வளவுதான். அதுக்காக தான் அந்த கீவேர்டு போடுறது. அதுக்கு இப்ப என்னன்னா பிரசன்ட் ரிசல்ட்ல லேட்டா வந்துட்டோன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை டச் பண்றோம். பிரசன்ட்ல இருக்கப்ப ஒரு பெரிய ரிக்ரெட், கஷ்டமா இருக்கு. ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. சோ இது மிக்ஸ்டு 3ல வராது. இப்ப மிக்ஸ்டு 3 அதை மாத்தி பார்க்கலாமா? சிந்துஜா இந்த மிக்ஸ்டு இது வந்து கண்டிஷனல் 3 மாத்தி, மிக்ஸ்டு இல்ல கண்டிஷனல் 3 மாத்தி. Yes sir. If we had known about the traffic, we wouldn't have been late now. இந்த நவுலாம் போட முடியாது பாத்தீங்களா? புரியுதுங்களா? எந்த noun சார்? நவுங்கிறது போடவே முடியாது பாத்தீங்களா? now போட முடியாது. ஆமா. அதுக்கு தான் சொல்ல வந்தது. முடிஞ்சு போச்சு. If you had known about the traffic, We wouldn't have been late. yeah, if we wouldn't have been late.
இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு சொல்லுங்க, மிக்ஸ்டு டூவா மாத்தி எனக்கு சொல்லுங்க சிந்துஜா. சார் if we known if we sorry new sir if I knew about the traffic we again அதே தான் சார் we would not have been late. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல again அதே தான் we would not have been late. if you knew about the traffic yeah traffic yes yesterday அது மாதிரியா சார்? இங்க ஒண்ணு யோசிச்சீங்களா? இங்க we knew about the traffic. இங்க எனக்கு கரெக்டா சொல்லுங்க, மிக்ஸ்டு டூ என்ன வரும்னு சொல்லுங்க. if we know about the traffic if you knew about the traffic sorry if we knew about the traffic ஏதாவது this morning அந்த மாதிரியா சார்? ஏதாவது போடணும்? எதுவுமே வேணாம், நீங்க சொன்னதுதான் அது ஸ்ட்ராங்கா நிக்கல. நீங்க இல்ல சார் அது பின்னாடி உள்ளது புரியுது சார். இது முடிஞ்சிட்டா? இந்த இது முடிஞ்சிருச்சா? இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிட்டா சார்? இதுல வேற எதுவும் இல்ல. ஓகே, நான் அதுதான் கன்ஃபியூஸ் ஆனேன். இது அதேதான். you want to use the word earlier. அதான் சார் கேட்டேன். அதுக்கு டைம் எக்ஸ்பிரஷன் போடணுமே. ஓகே ஓகே wouldn't have been late அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க போட வேண்டாம் அந்த இடத்துல. ஓகே, அதுதான் சார் நான் சொன்னேன். wouldn't have been late if you knew about the traffic. இது வந்து ஆக்சுவலா இது வந்து பாஸ்ட் ரிசல்ட் இல்லைங்களா? ஆமா சார், நான் கேட்டேன் this morning. this morning போடலாம், லாஸ்ட் இயர் போடலாம், yesterday கூட போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ரைட். additional to additional to சொல்லணுமா சார் இதுக்கு? ஓகே, if we knew about the traffic okay we wouldn't be late. We wouldn't be late. அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு விஷயம் இங்க நம்ம பார்க்கறது வந்து, இங்க அந்த டைம் வேர்டை நம்ம போட்டே ஆகணும் டு ஷோ them that it's a past result. ரைட். இங்கேயும் டைம் வேர்டை போட்டே ஆகணும் டு ஷோ them that present result. So it will be imaginary. இன்னொரு வார்த்தை நீங்க யூஸ் பண்றதுன்னா unreal. So 1 and 0 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லைங்களா? ரியாலிட்டி எப்பயுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாத்தீங்களா? Yes sir. இதுக்கு சொல்லுங்க, 1 மாத்துங்க, 1. If we know about the traffic. If you know about the traffic. Yes. We are late. Sorry, we will be late. இல்ல. We are late தான் சார். We are late. செகண்டுக்கு தானே சார் will be late வரும். இதுக்கு ஒரே ஒரு நிமிஷம். இப்போ 1 இது கண்டிஷனல் 1. ஓ கண்டிஷனல் 1. ஓகே சார், அப்ப will தான். நான் 0 ன்னு நினைச்சிட்டே சொல்றேன். We will be late. We will be late. We will not be. Sorry, late. will not be late. Yeah. Next one 0. Yes sir. ரெண்டுமே present வரணும்ல அப்போ. If we know about the traffic. present தானே போடணும். we aren't late. Sorry. We aren't late. அவ்வளவுதான். இதை நீங்க கொண்டு வந்துட்ட போது, இப்ப உங்களோட கேள்விக்கு, அன்னைக்கு போன கிளாஸ்ல உள்ள கேள்விக்கு உங்களுக்கு வந்து
ஆக்சுவலா அந்த ஆன்சர் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. ஏன்னா இந்த டைம் போட்டு லாக் பண்றாங்க ரிசல்ட்டை. இந்த ரிசல்ட்டை லாக் பண்றதுனால என்னன்னா ஒண்ணு நடந்தது டிஸ்டிங்க்டா பாஸ்ட் நடந்தது. இந்த ரிக்ரெட்டை இன்டென்சிஃபை பண்ணுது பாத்தீங்களா? இந்த ரிக்ரெட்டை கூட்டி காட்டுது பாத்தீங்களா? இந்த மிக்ஸோட பர்பஸ் புரியுதுங்களா? அந்த ரிக்ரெட்டை கூட்டி காட்டுது, அதை அதிகப்படுத்தி காட்டுது பாத்தீங்களா? சார் நீங்க ரெண்டு பேருமே பேசுறது கேட்க Yes, sir. அதை இன்டென்சிஃபை பண்ணி காட்டுது. இதோட Yes. பர்பஸ் புரியுதா? அந்த ரிசல்ட்டை ப்ரெசென்ட்ல இருக்கிறத பாஸ்ட்ல இருக்கிறத கோடு போட்டு காட்டுது பாருங்க. ப்ரெசென்ட்ல அஃபெக்ட் பண்ணுது. பாஸ்ட் இந்த ப்ரெசென்ட் ரிசல்ட்னா என்னங்க? இந்த ப்ரெசென்ட் பொசிஷனை அஃபெக்ட் பண்ணுது. ம். இப்ப அந்த அந்த குற்ற உணர்வு, அந்த கஷ்டம், அந்த ரெகுலேட்டு, அந்த வழி இருக்குது. அது தெரியுது. அந்த ரீசன் புரியுதுங்களா? மிக்ஸ்டு வர்றதுக்கா ரொம்ப Yes, sir. ரொம்ப சட்டிலான ஒரு டிஃபரன்ஸ் தான் அது. ஸோ தட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, how do you say that? நான் முடிச்சிடறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சிந்திச்சா இதை சொல்லுங்க பாருங்க என்னன்னு. எஸ் சார். இஃப் ஷி வேர் more motivated, she would have learned the language by now. Okay, mixed sir. Mixed to past result. Sorry. Now one இருக்கு. நவுன் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இதை வச்சு சொல்லிடலாமா? இது என்ன ரெகுலேட்டுங்க? இருந்தா past sir. If she were more motivated, she would have learned. சாரி, இது வந்து ஆக்சுவலி present சார். present கண்டிஷன். பாஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனா present தான். இப்ப அவங்க மோட்டிவேட்டடா இருந்தா அந்த லாங்குவேஜ் அவங்க கத்துட்டு இருந்திருப்பாங்க. Present result past result-ங்களா? எது சார்? இந்த இஃபா இல்ல she would have தானே சார்? பாஸ்ட் ரிசல்ட் பார்த்தா சொல்லணும் நீங்க. பாஸ்ட் ரிசல்ட் தான் சார். By now, present. நல்லா she யோசிச்சு. would have learned the language-னா அவங்க கத்திட்டு இருந்திருப்பாங்க தானே சார்? கரெக்ட். By now இருக்குல்ல? Of course. பாஸ்ட் ரிசல்ட் தான் சார், அதான் சொன்னேன். நவுன்னு வந்ததுனால இது பண்ணக்கூடாது. ரைட். இப்ப பாருங்க, நான் இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பாத்துக்கலாம். ஆமா சார். ஏன் அதுக்கு பைனவும் போட்டு இதையும் போடுறாங்க, ரெண்டையும் போடுறாங்க? அது பைனவ், அது நான் போட்டேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டதுலயும் போட்டாங்க. நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்பீங்களான்னு பார்த்தேன். அதாவது அப்ப இருந்தே அவங்களுக்கு வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு தானே சார் அர்த்தம். அப்பவே அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. டில் டுடே அது வந்து லேர்னிங்ல தான் இருக்கு. பிரசன்ட் கண்டிஷன் பாஸ்ட் ரிசல்ட்பாங்க. இங்க பாருங்க, தெளிவா இருக்கு பாருங்க. இதுதான் பிரசன்ட் ரிசல்ட். எஸ். எஸ் சார். இங்க நவ் வச்சு இது பண்ண கூடாது. நல்லா முக்கியம். இப்ப பாருங்க, she would be living in New York. இப்ப பாருங்க, இப்ப எங்க இருக்காங்க? இப்ப நியூயார்க்ல அவங்க இல்ல, பாத்தீங்களா? எஸ். எஸ் சார். நியூயார்க்ல இல்ல. இந்த பிரசன்ட் அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாஸ்ட் ரிசல்ட்ங்கிறது ஒண்ணு, பிரசன்ட்ங்கிறது ஒண்ணு. இப்ப பாருங்க, I'll look into this. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் எப்படி எஸ் சார், இது பாஸ்ட் ரிசல்ட் தான் சார். ரைட். கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க அதை பார்த்துக்கணும். பாஸ்ட் ஓகே. Now look at this. Careful. இதுவும் பாஸ்ட் தான் சார். இந்த நவ் வச்சு போட்டுறக்கூடாது. எஸ் சார். ஏன்னா போன கிளாஸ்ல அந்த நவ் வருமான்னு கேட்டீங்க. எல்லாத்துக்கும் நவ் வருமான்னு. நவ் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அந்த அது
என்ன டென்ஸ்ல ஈஃப் கிளாஸ்ல இருக்குது, இது வந்து கண்டிஷன். ஈஃப் வந்து கண்டிஷன், புரியுதுங்களா? எஸ் சார். மெயின் வந்து ரிசல்ட். எஸ் சார். ஸோ அந்த ஈஃப் கிளாஸ் மெயின் கிளாஸை வச்சு தான் நீங்க வந்து கொண்டு வரணும். இப்ப பாருங்க, நான் இப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாம இப்ப இருக்கேங்க. இப்ப பாருங்க இந்த பிரசங்க ஈஃப். ஸோ ஆனா முன்னாடி அப்படி இருந்திருந்தேன்னாக்கா ரிசல்ட்டே வேற மாதிரி வந்திருக்கும். புரியுதுங்களா? பாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இதுதான் மெயினா வந்து பார்க்கறது. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் சென்ட் யூ மோர் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க வந்து அது பார்த்துக்கலாம். Okay. One last thing. பை நவுனா இந்நேரத்துக்கா சார்? இந்நேரத்துக்கு முடிச்சிருப்பேன் அப்படி சொல்றதா சார்? பை நவ் அப்படிதான். அது ஒரு வகையில பாஸ்ட் தான், பை நவ் முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறது. இதுங்க லாஸ்ட் மந்த்னு வந்திருக்கு. எஸ் சார். இதுவும் பாஸ்ட் தான் சார். ரைட். இப்ப பாஸ்ட்னு பாக்குறப்ப என்ன நீங்க செக் பண்ணுவீங்க பாஸ்ட் ரிசல்ட்டுக்கு? பாஸ்ட்டுக்கு முக்கியமா வுட் ஹாவ் பார்த்தாலே தெரியும் சார். வுட் ஹாவ் வச்சு தான் சார் நான் சொல்றேன். வுட் ஹாவ் ஆஸ்க்டு வருது இல்ல, அதை வச்சு. அதே மாதிரி இதை பார்த்தாலே சொல்லிடலாம். அது பார்த்தோம். ஓகே. இதுக்கு என்ன அர்த்தங்க? இஃப் ஹரின் சோஷாய் would asked her out last month. நான் வந்து ஷையாகாம இருந்திருந்தா அவளை நான் லாஸ்ட் மந்த் வந்து வெளியில போக கூப்பிட்டுருப்பேன். இப்போ கூட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறது தான். ம். ஐ வேரின் ஷோ ஷை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் ஷையா இல்லைன்னா அப்ப இருந்த ஷையா. எஸ் சார். பாருங்க, இஃப் ஐ வேரின் ஷோ ஷைன்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதான் இமேஜினரி. ஸோ அகைன் ஒரு டஃப்பான ப்ரொபோசிஷன் தான். ஒரு என்ன சொல்றது, இதுல ப்ராக்டிஸ் பண்ண சரியாயிடும். எஸ் சார். ரிசல்ட்னு நான் சொல்றது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. 0, 1, 2, 3ல ரிசல்ட் எல்லாமே அது வேற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ரிசல்ட்டை. ஆனா மிக்ஸ்டுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஃபோக்கஸ் பண்றதுக்கு மெயின் காரணம் வந்து இப்போ உள்ள ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட அந்த ரிக்ரெட்டோட ரேஞ்ச் என்ன, அதோட டிகிரியே வேற. ஸோ இதோட இதுவே வேறையா இருக்கு, இதோட லெவல் வேறையா இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகே. ஓகே சார். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஹரிணி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், தேர்ஸ்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன். சார் என்னாச்சு சார்? நான் கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க ராமன் சாருக்கும் ஹரிணி பிரியாவும் மேம்க்கு ஏன் வரல ஹரிணி சார்? வர்றாங்க, என்ன வர போறாங்க. அவங்க ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து அட்டன் பண்றதா இருந்து முடிச்சுட்டு 8ஆம் தேதி வர்றதா சொல்றாங்க. 8ஆம் தேதியில இருந்து. ஓகே. ஓகே சார். ராமன் என்ன ஆச்சுன்னே தெரியல அவருக்கு. சொல்லலையே சார். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே. எனக்கு ஒர்க் இருக்குன்னு போட்டுதான் எனக்கு ரிப்ளை பண்றாரு. ஓகே. 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 ஏதாவது ஒரு வாரத்துல 2 கிளாஸ்னாவது வந்துருவாரு, ஒரு கிளாஸ்னாவது வந்துருவாரு. ஆமா சார். முன்னாடி எல்லாம் 3 கிளாஸ்மே வந்துட்டு தான் சார் இருந்தாங்க. தெரியல. நீங்க ஏதோ குரூப் ஒண்ணு கிரியேட் பண்றதா சொன்னீங்க. கிரியேட் பண்ணீங்களா? கம்யூனிகேட் பண்றீங்களா அதுல? இல்ல சார். இப்போ வரைக்கும் அது யாருமே இன்னும் அதுல கம்யூனிகேட் பண்ணல சார். இப்ப இடையில கொஞ்சம் நிறைய லீவ் இருந்ததுனாலயா என்ன தெரியல, எல்லாருக்குமே கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இல்ல கம்யூனிகேட் இப்ப ரீசெண்டா இல்ல சார். ஹரிணி வந்துருவாப்ல. ஓகே. எனக்கு ராமன் தெரியல. ஓகே. ஓகே சார். So, நானுமே ஆனா இப்ப இல்ல சார். நானுமே ஒரு டிசம்பர்ல கேட்டிருப்பேனா என்னன்னு தெரியல, கேட்டேன். அவங்க அது மாதிரி எனக்கு மேட்ச் இருந்துச்சு அதனால வரலன்னு தான் ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கேட்கல. ஓகே. சரி பாத்துக்கலாம். சரி, நம்ம ஒரு எஃப்சியோட ஒரு இது வந்து பார்க்கலாம். ஒரு பேப்பர் நான் அனுப்புறேன், போட்டு அனுப்புறீங்களா எனக்கு? ஓகே சார். எது சம்பந்தமா சார்? எஃப்சியில வந்து Reading. ரீடிங், ரீடிங். ஓகே. லிசனிங் வந்து நம்ம கிளாஸ்லயே கொடுத்துக்கலாங்க. ஓகே சார். ரீடிங்ல ஆரம்பிப்போம், தென் ரைட்டிங் போகலாம். லிசனிங் ஸ்பீக்கிங் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கடைசியாக வச்சுக்கலாம். Okay. ஓகே சார். சார் நமக்கு இதுல வந்து கிளாஸ் ஃப்ரேஸ் எல்லாம் வருமா சார்? எதுலங்க? நம்ம கிளாஸ்ல இப்ப இதுல கவர் பண்ணுவோமான்னு கேக்குறேன் சார். எல்லாமே B2ல. கவர் பண்ணுவோங்க, எல்லாம் கவர் பண்ணுவோம். எஃப்சி ஓகே. இது எல்லாமே நீங்க ரைட்டிங்ல அப்ளை பண்ண போறீங்க. ஓகே சார். ஓகே. So எல்லாமே கவர் பண்ணுவோம். ஓகே சார். நான் ஆக்சுவலா இந்த வருஷம் எழுத மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் சார். நெக்ஸ்ட் இயர் தான் எழுதுவேன். நான் அதுக்குள்ள கொஞ்சம் எல்லாமே உங்ககிட்ட தர வாய்க்கலான்னு அதான் கேக்குறேன் சார். ஒன்றும் இல்லை, பார்க்கலாம் அது என்னன்னு.
லாஸ்ட் 2-3 வீக்ஸ் ரொம்ப குரூஷியலுங்க. ஓகே. அந்த 2-3 வீக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ண நம்ம பேசிக்கா கிராமர் vocabulary செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பேப்பர் போடுறதாங்க. நிறைய பேப்பர் போட்டு கொண்டு வந்த இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க பாத்தீங்களா? எஸ் சார். திருப்பி திருப்பி அந்த பேப்பர் போட்டு அந்த அக்யூரசியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடை கொண்டு வருவாங்க. ஓகே சார். அது பண்ணிக்கலாம். பண்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய 15 இயர்ஸா நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க, பண்ணிக்கலாம். இல்ல அது ஆனா ஒண்ணும் அந்த பிரச்சனை இல்ல சார். எக்ஸாம் B1ல இருந்த கான்பிடன்ஸ், B1ஏ கான்பிடன்ஸ் வர ரொம்ப லேட் ஆச்சு சார். இப்ப B1க்கு ஓகே, பட் B2க்கு இன்னும் அந்த கான்பிடன்ஸ் கொஞ்சம் கூட வரல. அதுவும் பிராக்டிஸும் வந்து ஒரு 2-3 டெஸ்ட் பண்ணவே இல்ல. நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பேப்பர் மட்டும் நான் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ரீடிங் ஓகே சார். எங்கேயும் ரெஃபர் பண்ணாம நீங்க போட்டு ஆன்சர் மட்டும் அனுப்புங்க, பார்க்கலாம். ஓகே சார். வில் சி. அப்பப்போ கொஞ்சம் கிராமர் vocabulary B2 லெவல்ல பார்க்கணும். அதே சமயத்துல பேப்பர் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். I'll send it across and I'll see you on Thursday. ஓகே சார். தேங்க்யூ சார். Thank you.